Hi everyone, this is from CBS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்எல்சி பங்குகளை விற்கும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் ஃபோர் ஜியாகிரஃபியில் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு நெய்வேலி லிக்னைட், ஸோ நெய்வேலி லிக்னைட் லிமிடெட் பப்ளிக் செக்டார் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 1956ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது எதன் அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய 5 இயர் பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 1956ஆம் ஆண்டு வரை. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் 5 இயர் பிளான் 1956 1961 வரைக்கும். ஸோ இந்த இரண்டாவது 5 இயர் பிளானுடைய முக்கியமான அந்த கொள்கை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா அதிகமாக இண்டஸ்ட்ரீஸை வந்து ஏற்படுத்தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து முன்னேற்றம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்காக நிறைய உலகங்களும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கான்செப்ட் அடிப்படையில் அதே மாதிரி மகள நோபிஸ் அடிப்படையில் தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபுல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் 5 இயர் பிளானில் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இங்கே நெய்வேலி லிக்னைட் லிமிடெட், அதே மாதிரி பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் திருச்சி, இதெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மெயினாக இந்த என்எல்சி அப்படிங்கிறது கோல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட். ஸோ நம்ம கோல் வகையிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அந்த்ராசைட், அடுத்ததாக இருக்கக்கூடியது பிட்டுமினஸ், ஸோ மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா லிக்னைட், நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா பீட். ஸோ இது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் அடிப்படையில் வந்து வேறுபடும். ஸோ அந்த்ராசைட்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அந்த கோல் கண்டென்ட் இருக்கும். அதில் மூன்றாவதாக இருக்கக்கூடியதான் லிக்னைட். இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு விழுப்புரத்தில் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த லிக்னைட் டைப் ஆஃப் கோல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய 3% பங்கை விற்பதற்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அந்த முடிவை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 10 மாநிலங்களவை எம்பிக்கள் பதவியேற்பு. சிபி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அவைகள் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா, அதே மாதிரி ராஜ்யசபா. இதுல ராஜ்யசபா எம்பிக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் இன்டைரக்டா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா இடங்கள் பார்த்தீங்கன்னா 18. இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ராஜ்யசபாவினுடைய சேர்மேன், அதாவது யார் வைஸ் பிரசிடெண்டா இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவா இருப்பாங்க. இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 99. ஸோ ஆர்டிகிள் 99ல லோக்சபாவில் தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோட்டாம் ஸ்பீக்கரை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு எல்லாமே பதவி பிரமாணம் வந்து செய்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தற்காலிகமாக இந்த எலெக்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டாம் ஸ்பீக்கருக்கு வந்து பிரசிடென்ட் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பாரு. அதே ஆர்டிகிள் அடிப்படையில் தான் ராஜ்யசபாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி பிரமாணம் மெம்பர்ஸுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர்கள் ராஜ்யசபா சேர்மன். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பு சட்டம் மீதான நேரடி தாக்குதல் அவசர நிலை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல வந்து கவர் ஆகும். 1975ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி இந்திரா காந்தி, ஸோ 1971 எலெக்ஷனை வந்து இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து செல்லாது அப்படின்னு அலகாபாத் நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றம் வந்து அவங்களுடைய தீர்ப்பை வந்து கொடுத்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலவரங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதுக்காக நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352. ஸோ 352 படி எப்போ வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வார், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அதே மாதிரி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத ஆர்ம்டு ரெபெலியன். இதை வந்து 44வது சட்டத்திட்டத்தின்படி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம்டு ரெபெலியன் அப்படின்னு நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் வரும்போது அதை வந்து பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ
ஸோ மக்கள் எல்லாமே இந்த கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா கவர்மெண்டினுடைய அந்த ஒரு என்ன சொல்றது ப்ராப்பர்ட்டிஸ் இதேனா நிறைய சேதம் வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ உடனே இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆர்டிகல் 352 பேசிஸ்ல 1975 ஜூன் 25 பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவசர நிலையை பிரசிடென்ட் மூலமாக அதை வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. என்னைக்கு வரைக்கும் இந்த நேஷனல் எமர்ஜென்சி இருந்திருக்கும் அப்படின்னா 1977 மார்ச் 21. ஸோ இந்த நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது மக்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிடும். ஸோ ஆர்டிகல் 20 and 21 மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்னல் அக்ரஷன் இருக்கும்போது, அதாவது ஆர்ம்டு ரெபெலியன் இந்த டைம்ல ஆர்டிகல் 19 கூட எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அப்போ மக்களுக்கு என்ன பண்ண முடியுது, அவங்க அடிப்படை உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்த வந்து முடியாது. ஸோ இதை தான் மாநில அரசின் அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதை தான் அரசமைப்பு சட்ட படுகொலை தினமாக மத்திய பாஜக அரசு 2025 முதல் அதை வந்து நினைவு கூர்ந்துட்டு வர்றாங்க. அடுத்ததா வாரணாசியிலிருந்து தில்லி சர்வதேச விமான சேவை தொடக்கம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹப் அண்ட் ஸ்போக் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இது எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து தில்லி வழியாக சர்வதேச விமான சேவைகள், அதாவது ஒரு ரீஜனல் ஏரியால இருந்து என்ன பண்ண முடியாது, டைரக்டா சர்வதேச இடங்களுக்கு வந்து செல்ல முடியாது. அதுக்காக ஒரு ரீஜனல் ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா மெயினா ஒரு முக்கியமான ஏரியா கூட கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக சர்வதேச விமான சேவைகளை வழங்கக்கூடியதுதான் ஹப் அண்ட் ஸ்போக் அப்படிங்கிற திட்டம். இதுல பாத்தீங்கன்னா நாட்டின் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களில் இருந்து சர்வதேச நகரங்களுக்கு தடையற்ற எளிதான விமான போக்குவரத்து உறுதி செய்யும் நோக்கில் விமான நிறுவனங்களுடன் இணைந்து மத்திய விமான போக்குவரத்து துறை பாத்தீங்கன்னா ஹப் அண்ட் ஸ்போக் முக்கிய பிராந்திய விமான நிலையங்கள் ஒருங்கிணைப்பு என்ற முன்னெடுப்பை தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா அதுக்காக தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியிலிருந்து டெல்லியிலிருந்து சர்வதேச நகரங்களுக்கான விமான சேவைகளை ஏர் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்த போறாங்க. அடுத்ததா பூட்டான் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இந்தியா 5வது தவணையாக ரூபாய் 250 கோடி. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டுல இந்தியா நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசில வந்து கவர் ஆகும். இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசி நட்புறவு நாடுகளுடைய பாலிசியின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2026-2027 ஆண்டு நட்புறவு நாடுகளுக்காக ஒரு மானியத்தை வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அதுல ஏறக்குறைய 4899 கோடி வந்து அந்த நாடுகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பூட்டான் நாட்டிற்கு அதிகப்படியாக 2399 கோடி வந்து ஒதுக்குவதாக சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக தவணையாக இந்த மானியங்கள் வந்து மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் 5வது தவணையாக ரூபாய் 250 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஸோ வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் 164 பேர் உயிரிழப்பு. ஸோ தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் பாத்தீங்க அப்படின்னா கரீபியன் கடற்கரை பகுதியில் உள்ள மோரான் நாட்டு நகருக்கு 7.2 மற்றும் 7.5 ரெக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. இதுல தலைநகர் கராகஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மின்சாரம், தொலைபேசி இதெல்லாமே தொடர்பு இழந்திருக்கு. பிரதமர் மோடி நாளை செஷல்ஸ் பயணம், தேசிய தின பொன்விழாவில் பங்கேற்கிறார். இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில வந்து கவர் ஆகும். ஸோ இந்திய பெருங்கடலில் சவுதர்ன் ஹெமிஸ்பியர்ல அமைந்திருக்கக்கூடிய தீவு நாடு தான் செஷல்ஸ். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட 50ஆம் ஆண்டு தேசிய தினம், அதாவது ஜூன் 29ஆம் தேதி வந்து கொண்டாட போறாங்க. அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்க வருகை புரிய இருக்காங்க. இந்திய பெருங்கடல் முக்கிய அண்டை நாடுகள் என்ற முறையில் இந்தியாவின் மகாசாகர், ஸோ நமக்கு சாகர் அப்படிங்கிற பாலிசி 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். செக்யூரிட்டி அண்ட் growth ஆஃப் ஆல் ரீஜன்ஸ். ஸோ இது இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த நாடுகளிடையே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி, பாதுகாப்பு, கெப்பாசிட்டி பில்டிங் இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதுவே மகாசாகர் அப்படின்னா மகாசாகர் இனிஷியேட்டிவ் 2025ஆம் ஆண்டு இதை இன்னும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓஷன்ஸ்ல இருக்கக்கூடிய
நாடுகளுடனும் அந்த செக்யூரிட்டி அதே மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் இதையெல்லாம் உறுதிப்படுத்துவதற்காக இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாசாகர் அப்படின்னு சொல்லக்கூடியது மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் advancement of security and growth of all villages, so growth of all regions. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இதில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இதில் மெயினாக மௌரிஷியஸ் அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ மௌரிஷியஸ், செச்சல்ஸ், அதுக்கப்புறமா மால்தீவ்ஸ், இதுல எல்லாமே இந்த நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்கு. இதுல மெயினா பாத்தீங்கன்னா செஷல்ஸ் வந்து மிக முக்கிய அண்டை நாடாக இந்த இனிஷியேட்டிவ் கீழே இந்தியாவுடன் இணைந்திருக்கிறது. அடுத்ததான் அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷனில் ஒருவருக்கு 7 கிலோ உணவு தானியம் அளிக்க திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் பாவர்ட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இது வந்து நாடெங்கிலும் அந்த மானிய முறையில் உணவு தானியங்களை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதுக்காக ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயனாளிகள் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுவாங்க. ஒன்று வந்து அந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம், ஃபர்ஸ்ட் ஏஏஒய், அதுக்கப்புறமா ப்ரையாரிட்டி பிஹெச்ஹெச், ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், அதுக்கப்புறமா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட். ஸோ இதில் இந்த அந்தியோதய அன்ன யோஜனாவில் பார்த்தீங்க அப்படின்னா புவர் செக்ஷன்ஸ் வந்து இதில் வருவாங்க. இவங்களுக்கு 35 கிலோ வந்து இலவசமாக அரிசி வழங்கப்படும். ஸோ இந்த பிஹெச்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 5 கிலோ வச்சு வழங்கப்படும். ஸோ நான் ப்ரையாரிட்டிக்கு 4 கிலோ வந்து வழங்கப்படும். இதில் இந்த 35 கிலோ வழங்கக்கூடிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படின்னு மாற்றம் செய்யிருக்காங்க. ஸோ ஒரு வீட்டில் 2 நபர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7 கிலோ 14 கிலோ, 5 நபருக்கு மேலே இருந்தால் 35 கிலோ வழங்கப்படும் அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த இருக்காங்க.